குட்டீஸ், தமிழ் கிட் ஸ்டோரிஸ் வித் மீனுல இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம் தெரியுமா? A magical book and villages, அதாவது மந்திர புத்தகமும் மற்றும் கிராமவாசிகளும். இந்த கதை ரொம்ப அழகா இருக்கும். ஓகே குட்டீஸ், வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம். ஒரு அழகான கிராமம் இருந்துச்சாம். அந்த கிராமத்துல அடர்ந்த காடு இருந்துச்சாம். அந்த காட்டுக்கு கீழே ஒரு அழகான லைப்ரரி இருந்துச்சாம். ஆனா இது மாயம் நிறைந்த லைப்ரரியா. நைட்டு மட்டும்தான் ரொம்ப க்ளோயிங்கா அழகா இருக்குமா. அப்ப மட்டும்தான் போய் அங்க புக்கு படிக்க முடியுமா. இப்படி இருந்துச்சா அந்த நகரத்துல. இங்க அந்த புக்கெல்லாம் பார்க்கும் போது நம்ம எடுத்து படிக்கும் போது அதுவா அழகா பேஜ் டர்ன் ஆகும். அப்படியே அதோட லெட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப க்ளோயிங்கா இருக்கும். அதுல படிக்கிறது எல்லாமே உண்மையா நமக்கு நடக்குமா. சரின்னு சொல்லிட்டு பழைய காலத்துல ஒரு அண்ணா இந்த புக்கை எடுத்து படிச்சாங்களாம். அவங்க படிக்க படிக்க இந்த புக்ல உள்ளதெல்லாம் அப்படியே அந்த அண்ணாக்கு நடந்துகிட்டே இருந்துச்சா. இது இந்த ஊர் ஃபுல்லா பரவி நிறைய பேராசை பிடிச்சவங்க இந்த புக்கை எடுக்க ட்ரை பண்ணாங்களாம். ஆனா அவங்க மாயத்துல லோகம், மந்திர லோகம் இருக்கும் இல்லையா, அதுக்குள்ள மறைஞ்சு போயிட்டாங்களாம். அப்புறம் என்ன ஆனாங்க, எங்க போனாங்க, எதுவுமே தெரியலையா. நல்ல மனுஷங்க மட்டும் இந்த புக்கை எடுத்து படிச்சா இதுல நம்ம என்ன நினைக்கிறோமோ, இப்ப நம்ம மருந்து பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா மருந்துக்கு தேவையான நோட்ஸ் எல்லாம் வருமா. ஒரு ஸ்டோரி படிக்கணும்னா ஸ்டோரிக்கு தேவையான நோட்ஸ் வருமா. இப்படிதான் இந்த மந்திர புக்கு ஒவ்வொன்னா காமிச்சுக்கிட்டே இருந்துச்சா. அப்ப இயலான்னு சொல்லிட்டு ஒரு அக்கா இருந்தாலாம். அந்த அக்கா அந்த லைப்ரரி வாசல்ல போலாமா வேணாமான்னு இருந்துகிட்டே இருந்தாலாம். ஒரு வழியா உள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டாலாம். ஏன்னா அவங்க கிராமவாசிகள்லாம் விவசாயம் பண்றாங்களா, அந்த விவசாயம் நல்லா வரணும்னு நினைச்சிட்டு அந்த புக்கை படிக்க ஆரம்பிச்சாலாம். அப்புறம் பார்த்தா அந்த புக்ல உள்ள மாதிரி கிராமவாசிகளுக்கு எல்லாம் அவ நிலத்துல பயிரிட சொன்னாலாம். அதே மாதிரி நிலம் பயிரிட்டு அந்த கிராமமே ரொம்ப செழிப்பா இருந்துச்சாம். எல்லா ஊர் மக்களும் எலாக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சாங்களாம். அதுல இருந்து எலா என்ன சொன்னாலும் அதை அப்படியே அச்சு மாறாம கேட்பாங்களாம். எலா தான் அந்த கிராமத்தோட தேவதை அப்படின்னு சொல்லி கூட எலாக்காவை ரொம்ப பாராட்டுவாங்களாம். எலாக்கு ஒண்ணு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஊர் மக்கள், குழந்தைங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு எலாக்கா என்னென்னலாம் அந்த புக்ல படிக்கிறாங்களோ அதுவும் இல்லாம அவங்களோட எக்ஸ்ட்ரா நாலேஜ், அதாவது எக்ஸ்ட்ரா அறிவையும் அவங்க ஊர் மக்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணிட்டே இருந்தாங்களாம். நைட்டு தான் போய் அந்த புக்கை படிக்க முடியும் இல்லையா. அதனால ஒவ்வொரு நாளும் மெழுகுவத்தை ஏத்திக்கிட்டு எலாக்கா அந்த கிராமத்துல உள்ள காட்டுக்கு போய் அங்க க்ளோயிங்கா இருக்க லைப்ரரியில நைட்டு புக்கு படிப்பாங்களாம். புக்கு படிக்கும் போதே அவங்களுக்கு அந்த புக்ல என்னென்னலாம் அவங்க கேக்குறாங்களோ அதுபடியே நடக்கிற மாதிரி இருக்குமா. ஆனா அவங்க மெயினா அதை எதையுமே கண்டுக்காம கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த புக்ல உள்ள விஷயங்களை மட்டும்தான் படிச்சுட்டு வருவாங்களாம். அடுத்த நாள் காலையில வந்தோன்னு அந்த கிராம மக்களுக்கு அதை தெரிவிச்சு அந்த கிராமமே ரொம்ப சந்தோஷமாவும் செழிப்பாவும் சாப்பாட்டுக்கு எந்த குறையும் இல்லாம ரொம்ப நல்லா அந்த கிராமத்தை பாத்துக்கிட்டாங்களாம். இதுல இருந்து எலாக்காவை தேவதைனே எல்லாரும் கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்களாம். ஒவ்வொரு நாளும் அந்த ஊர்ல நைட்டு ரொம்ப பிரகாசமா அழகா சந்தோஷமா இருந்துச்சாம். இதுல இருந்து நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு குட்டீஸ், நம்ம கண்டிப்பா ஒரு விஷயம் பண்ணா அதை ஃபோக்கஸா பண்ணணும், கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணணும். நம்ம நாலேஜ் கெயின் பண்ணோம் அப்படின்னா அதை மற்றவங்களுக்கு சொல்லியும் தரணும். நாலேஜ் கெயின் பண்றது மட்டும் இல்லாம ஷேரும் பண்ணணும். ஓகே குட்டீஸ், தமிழ் கிட் ஸ்டோரிஸ் இன்னைக்கு அவ்வளவுதான். நான் உங்களை அடுத்த கதையில சந்திக்கிறேன். பாய் பாய்.